மாளிகை வர கருப்பசாமி நல்லவன் கெட்டவன் எனக்கு தெரியல. இருந்தாலும் கருப்பசாமி இப்ப கொஞ்சம் திருவனையும் வந்திருக்கணுமே. ஆனால கருப்பசாமி நீ தான் என் குடும்பத்தை சேர்த்து வைக்கணும். இன்னைக்கு இல்லட விட்டு வேற பக்கம் போலாமா இல்ல உசுர கொள்ளாமாங்கிற ஒரு 2 புத்தியில இருக்கிற உண்டா. தொட்டு கும்பிடு. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு குடும்பத்தை ஒன்றுபடுத்துறியா? இன்னைக்கு பொருளாதாரமும் தடையா இருக்குது. ஆமாண்ணா ஆமா, நாளைக்கு எப்ப வந்த? இன்னைக்குதான் வந்தேன். இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய குறைய தீர்த்தறியா? உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை தீர்த்து மாளிகை வர கருப்பேன் உங்க அட்டுமணியில நான் கூட நிக்கிறியா? இருந்தாலும் கருப்பசாமி யார் யார் லத்தா ஆறியா? நல்லா ஆந்திராவா? சரி, இதுல யாரு விளக்கத்தை சொல்லியா? இதுல யாரு திருப்பதி இருக்கணும்? அவங்க நிக்கலாம், நிற்காலும் போலாம். திருப்பதியா? தொட்டுக்க முடியும். உன்னுடைய குடும்பத்தை பாதையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க எல்லாம் எதிர்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. தேவையில்லாத நீங்க தொழிலும் இல்லை, கட்டுமனையில இன்னைக்கு எல்லாம் பிரச்சனையெல்லாம் ஓடிட்டு இருக்குது. நீங்க தேவையில்லாத நிறைய செலவு ஏகப்பட்டது பண்ணிட்டேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய கொலைப்பிடி அப்படின்னு பார்த்தாலும் நீக்கிட்டேன். இப்ப பார்த்தாலும் ஸ்டேஷனும் ஏறிட்டு வந்தேன். ஸ்டேஷனும் கிரணும் குடியிருப்புக்குள்ள ஸ்டேஷனும் ஏறிட்டு வந்துட்டேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இதுக்கு மேல எந்த பாதிப்பும் வராது. உனக்கு செல்வாக்கு அள்ளி கொடுக்குறேன், புரியுதா? வருமானத்தை வழிவகுத்து கொடுத்துறேன். உனக்குன்னு பார்த்தாலும் நீ நேரிட்டு இருக்கிற. அதனால கருப்பசாமி உன்னுடைய மூதேவி விரட்டிடுறேன், புரியுதா? நீ இருந்தாலும் கருப்பசாமி நீ மனசுல ஒன்னையும் நினைச்சுக்கிற ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்ட, புரியுதா? இருந்தாலும் கருப்பா அதான் சொல்றேன், இன்னைக்கு திருமணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அது கொஞ்சம் தாமதாகும், பொறுமையா இரு. கருப்பசாமி நான் அமைச்சு தரேன். உன்னோட குறைய தீர்த்தறியா? குடும்பத்தையும் ஒன்றுபடுத்திடுறேன், தொழிலும் மேம்படுத்திடுறேன். உன் கஷ்ட நஷ்டம் அப்படின்னு பார்த்தா போய்க்கிறேன். கொஞ்சம் வண்டி முழுக்கிறத கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கும், புரியுதா? அதனால கருப்பசாமி உன் கூட நின்று நல்லபடியா வலியுறுத்தி கொடுத்துறேன். அதை நான் பாத்துக்கிறேன். இந்த கிரக சூழ்நிலையால அது அப்படியே படிப்படியா சரியாயிடும். யாரு ஏதோ பேசினாலும் இந்த மாளிகை வர கருப்பேன் நீ என்னை எப்பயும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிற. உன் நினைப்புல நான் வெள்ளை குதிரையோட முட்டை கண்ணோட ஈச்சருவாளோட வெள்ளிக்குடியோட உங்க அட்டுமணியில் நிக்கிறேன். ஒரு பள்ளி தெரியுமா? வீட்டுல ஒரு பள்ளி இருந்துருச்சா? நான் அதனால உனக்கு வர்றதெல்லாம் அந்த ரூபத்துல நான் விரட்டி விட்டுட்டு இருக்கிறேன். தைரியமா போ. சரி விளக்கம். பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சில பொள்ளாச்சி வாங்க 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 வாங்க. கண்ணாடி கழட்டுங்க. கண்ணாடி கட்டுமா? கண்ணாடி கழட்டுங்க. கண்ணாடி கழட்டிட்டு அப்படியே லைனா நில்லுங்க. போங்க போங்க. அப்படியே அப்படியே நில்லுங்க. அப்படியே நில்லுங்க. எனக்கு மனசு சந்தோஷியா, மனம் நிறைக்க உனக்கு தொழில் இல்லை அப்படின்னு சொன்னேன். கருப்பசாமி என்ன இங்கேயும் வேணாங்கிறான், என்ன பண்றதுன்னு. போல நான் உன்னை அங்கேயே அமைச்சு தரேன். என்ன சொன்னேன்? அங்கேயே அமைச்சு தரேன், கொடுக்குற வருமானத்தோட அதிகப்படுத்தி தரேன். இல்லையா வெளிநாட்டு பயணம் அமைச்சு தரேன்னு. என்ன ஆச்சு? எல்லாமே நடந்துருச்சு. சத்தமா சொல்லுங்க. எல்லாம் நடந்துருச்சு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு சொன்ன சொல்லு மாறாத. இன்னைக்கு என்ன அமாவாசை அப்படின்னு பார்த்தாலும் மன நிறைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உன்னுடைய பூஜை. அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு நீ என்கிட்ட கொஞ்சம் தாமதமும் படுத்தின, புரியுதா? ஏன்னா நீ என்ன தாமதப்படுத்தல. கிளம்பி வர்றப்ப ஒரு இடத்துல நின்றுகிட்ட இல்ல, அததான் சொன்னேன். நீ எனக்கு ஒரு இடத்துல நின்ன. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குறைபாடும் இல்லாத மக்களை என் கோபுரம் வளர்த்துற மாதிரி வளர்த்தி வச்சிடறேன். கல்வி முன்னேற்றத்தையும் அமைச்சு தரேன். இந்த தாய்க்கு சில உடல்நல பாதிப்பு வரும், அதை நான் சரி பண்ணிடுறேன். தாயே மன தைரியமா இரு. இந்த மாளிகை ஒரு கருப்பை உன் கட்டுமணிக்கு உன் கூட இருந்து நான் வலியுறுத்து. சொல்லு மாறாத பச்சை கோரிக்கை நிறைவேற்றிட்டேன். எனக்கு நீ நினைச்சதோட எனக்கு அதிகமா பண்ணிருக்கிறேன். அதான் சொல்றேன், நான் உனக்கு அதான் சொல்றேன், ஃபாரின் வணிகம் நான் வலியுறுத்தி கொடுத்தேன். அதே மாதிரி கருப்பசாமி இந்த 3 மாசம் முன்ன என்னுடைய பயணம் அப்படின்னு பார்த்தாலும் குதிரை வாகனம் அப்படின்னு பார்த்தாலும் சிங்கப்பூர் சிங்கப்பூர்
கருப்பசாமி 1, சிங்கப்பூர்ல இருந்து யாராவது வந்திருக்கீங்களா? கருப்பசாமி 2. இல்ல சாமி. அவன் வருவான் பாரு, இடம் தொலைகிட்டு இருக்கான். கடைசியா கருப்பசாமி ஏன் என்ன கூப்பிடல? இப்ப முதல் வாக்குக்கு அப்படித்தான் சாமி. அவரு என்னால வர முடியாது, அங்கிட்ட ஒரு கோயில் இருக்குது சேலத்துல, ஒரு கோயில் இருக்குது, என்னால வர முடியல, நீ போய் வா, நம்ம பிரச்சனை தீரும் அப்படின்னு அவன் அனுப்பிச்சுட்டு இருக்கான். அவன் சொப்பனத்துல இந்த 9 நாளைக்கு முன்னே நான் போய் பூந்துட்டேன். வெள்ள குதிரையோட டீச்சரோட இந்த மாலை வர கருப்பன், இந்த 18ஆம் படி கருப்பனும், இந்த பாண்டி முனீஸ்வரனும் உங்க அக்கமணிக்கு வழிகாட்டி நான் கூட நிற்கணும். நீங்க மக்கள் வரும், நீங்க பல கஷ்டத்தில் இருக்கிறான்டா, புரியுதா? பல கஷ்டத்தில் இருக்கிறான். இன்னைக்கு எல்லாம் வருமானம் கெட்டு இன்னைக்கு மக்களை இன்னைக்கு வெளிநாட்டுல அடமானம் வச்சிருக்கிறேன். அதனால அந்த அடமானத்தை வந்து நான் மீறி கொண்டு வரேன், புரியுதா? எத்தனையோ கஷ்ட நஷ்டம் இன்னைக்கு மக்கள் அப்படின்னு பார்த்தாலும் மக்களுக்கு திருமண தடையா இருக்கணும். என்ன பண்ணலாம்? பொருளாதாரம் இல்லையா? 2 இடத்துல வந்து கேட்டு போனாங்க, நீ தரல. ஒருத்தன் குடிக்காரன், ஒருத்தன் தெல்லவாரி. என்ன பெரியங்களா பார்த்து திருமணம் அமைக்கலாமா இல்ல நீ பார்த்ததே அமைக்கலாமா? நான் பார்த்து எப்படி என்ன பண்றது? உனக்கு மனசுல பிடிச்சது அமைக்கலாமா அவங்க சொல்றது பார்க்கலாமா? மனசுல பிடிச்சதா? சரி, என்ன பண்ணலாம்? கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு 2 மாசம் அவகாசம் கொடு, நான் ஆராய்ச்சி பாக்குறேன். இந்த புள்ள என்ன ஆகுதுன்னா, கட்டணா அவனை தான் கட்டும், இல்லைன்னா நான் செத்துருவேன். பொய்னா பொய். இங்கிட்டு வந்திருக்கிறியா நீ? இன்னைக்குதான் நீ வந்திருக்கிற, புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன் குறைபாடு தீக்கிறேன். கொஞ்சம் வேலை வாய்ப்பு கம்மி, அதுக்கு வந்து சிந்தனையே வேற மாதிரி இருக்குது. நைட்ல உறக்கம் இல்ல, உன்கிட்ட 4-2 பொய். உன் பிள்ளை வேணும்னா எப்படி தைய? நீங்க பார்த்தாலும் கருப்பசாமி இப்ப வந்து ஒரு 4 மாசம் ஆயிருக்கணுமே. அங்க போய் அங்க குளறுபடியில தான் இருக்குது. சரி, விளக்கத்தை சொல்லியா? கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு ஒரு 3 மாசம் அவகாசம். ரொம்ப நாளாயிட்டு நீ 4 மாசம்னா இங்கிட்ட எப்ப வந்த? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு வாழ்ற பிள்ளைய தாயா இருக்கிறத கணக்கு கடைசியா என் மேல அந்த பழி பாவத்தை ஏத்துக்கலாம்னு. இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் பொறுமையா இரு, புரியுதா? கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த கட்டுமனையிலயும் கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இதுக்கு வழி இல்லாத ஓடிட்டு இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த இடத்துல தப்பா இருந்தா நான் அந்த இடத்த விட்டு மீண்டு கொண்டு வந்தேன். ஆனா கரெக்டா இருந்தா நான் ஒருபோதும் துணை போக மாட்டேன். நீதி அந்த இடத்துல இருந்துச்சுன்னா நான் விட்டுருவேன். அதான் சொல்றேன், தப்பு இருந்தா நான் அந்த இடத்துல இருந்து என் குழந்தைய நான் மீட்டு கொண்டு வந்து 5 மாசத்துல ஒப்படைச்சேன். கருப்பசாமி நீ சொன்னது எப்படி? நீ என்ன 10,000 ஐயர் உன்னை கேட்டானா? நீ என்கிட்ட வைக்கிறது குறுக்கி கனி, அவ்வளவுதான். நான் உன்கிட்ட பூசேரியும் சரி யாரும் எனக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு கேட்க தெரியாது, புரியுதா? இன்னும் ஏற்கனவே 2 இடத்துல போய் பணத்தை செலவு பண்ணிட்டு வந்து கருப்பசாமி இன்னைக்கு வந்து கல்வி கேட்க வந்திருக்கணும். ஒரு ஆள் கல்வி சம்பந்தப்பட்ட கேட்க வந்திருக்கணும். ஒரு ஆள் புத்திர வைக்கத்துக்கு வந்திருக்கணும். புத்திர வைக்கணும் உன்னை நான் கூப்பிடுறேன். ஓ கல்வி சம்பந்தப்பட்டதாரு படிப்பியா? இப்ப வேலைக்கும் 6-17 4 நம்பர். உன்னுடைய குடும்பத்தை வந்ததை, உன்னுடைய மக்களை வளர்த்தேன், உன்னுடைய தொழிலாளரை கருப்பசாமி உத்தரவிட்டு கருப்பா இன்னும் நீங்க கணவனும் நானும் சிறுவ சேர்த்து பிள்ளைகளை பெருசாக்கினேன். இன்னைக்கு எல்லாம் பேச்சும் கேட்கல. ஆமாண்ணா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்ல. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு மனசுல நிம்மதி இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி இப்போ ஒரு பொண்ணு வந்துருக்கணுமே, எங்க பொண்ணு பெத்தும் பிரயோஜனம் இல்லையே.
பசங்க தான் சார் 2 பேர் நமக்கு. ஒரு பொண்ணு வந்திருக்கணுமே தாயே. சாமி வள்ளிசாமி என்ன அங்கதான் இருக்குது. நான் சொல்றது 2 ஆண் வாரிசு ஒரு பெண்ணும் அதான் சொல்றேன். இந்த ஒரு சூழ்நிலை. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் இன்னும் என் பிள்ளைங்களை நான் வளர்த்திட்டு இருக்கிறேன். நல்லபடியா எங்க பேச்சை கேட்கணும், எங்க புறவோட தீர்த்து நான் எத்தனையோ கற்பனை பண்ணி வச்சிருக்கிறேன் என் பிள்ளையால அப்படின்னு கேக்குறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய குறைபாடு தீர்க்கறியா. நீ இது வரைக்கும் உனக்கு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் பொறுப்பு இருந்தா நீ கஷ்டப்பட்டு இருக்கிற, புரியுதா? இப்பயும் உனக்கு மனசுல நிம்மதி இல்லை. ஒரு நேரம் லீவு போட்டா கூட ஒரு 500 ரூபா நம்ம மக்களுக்கு எதுக்க ஒண்ணு ஆகுன்னு ஓடி பஞ்சாயத்து இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னோட குறைய தீர்க்கிறியா. உனக்கு நான் கருப்பசாமி இந்த ஒரு 6 மாசத்துல ஏதோ ஒரு வகையில ஒரு அதிர்ஷ்டத்தை அடுக்கி வைக்கிறேன், புரியுதா? ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு அதிசயம் வருமானத்தை வலியுறுத்தி கொடுத்துருவேன், புரியுதா? எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி நான் காப்பாத்தேன். என்னடா அப்ப பைக்ல உழுந்து எந்திரிச்சிருக்கிற? உழுந்தியா? ஆனா அடுத்தது உழுந்தேன்னா காலை உடைச்சிருவேன். இப்ப உளுந்து உன்னை தப்பிக்க வச்சிட்டேன், புரியுதா? 3 பேர் போய் கீழே விழுந்துருக்காங்க. நீங்க போமான்னு சொல்லுப்பா. அது என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ அவன் என்ன சொல்றது நான் சொல்றியா? இங்கிட்ட எப்ப வந்த? இன்னைக்குதான் வந்திருக்கிற. நான் சொல்றேன் அவன் எங்கிட்டு போனா. டேய் உடைச்சு சொல்லிட்டா மறைச்சு சொல்லிட்டான். வேண்டாம் அவனை விட்டுறியா? அவன் இதுக்கு மேல திரும்பிப்பான். உன் கஷ்டத்துக்கு உன்னுடைய நல்ல மனசுக்கு இந்த கருப்பவன் கூட மன உருகி மனுஷார வெள்ளை குதிரை ஏறி உன் கட்டமணிக்கு வந்து உனக்கு அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத பாத்துக்கிய. நீ தின்னு திங்காதே 4 மக்கள் நல்லா இருக்குன்னு நீ நினைக்கிற ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்துருவேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. வாங்க டக்கு டக்குன்னு வாங்க. பையனுக்கு வேலை கிடைக்கும். கனி எங்க? 2 பேரும் கனி வச்சுட்டு குறி கேட்கிறேன். நாங்க தான் பல தடவை சொன்னோம்ல, சொல்லிட்டே தான் உனக்கு ஏடே எடுக்கல. உன் மனசு நல்ல மனசு. நீ ஒரு முருக பக்தனா இருக்கிறிய. அதான் சொல்றேன். வேப்பலக்காரியும் உங்க அட்டுமனையில இருக்கிறாரு என் தங்க. அதனால தானே உனக்கு அழைச்சேன். போய் வா, நான் பாத்துக்கிறேன் போ.